வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டிஎன் டெட்ல நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. ஸோ டிஎன் டெட்ல 2023 பேப்பர் 2ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். மேக்ஸ் டாபிக் இப்போ கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியும் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 91 to 120 நமக்கு மேக்ஸ் கொஸ்டினா இருக்க போகுது. ஸோ நம்ம லைனா ஒவ்வொரு கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் என்ன, அது புக்ஸ்ல எங்க கவர் ஆகுது, ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ரேஞ்ச் என்ன, வீச்சு என்ன கேட்குறாங்க. ஸோ வீச்சுனா என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ரேஞ்ச் 91க்கு ஆன்சர் பாருங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்னது, எல் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி சொன்னா அதுதான் நமக்கான ரேஞ்ச். ஓகேவா? சரி, அப்போ இந்த டேட்டாவில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்ப்போம். ஸோ இதில் பாருங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஏஜஸும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 12 to 18க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள பார்த்தா எவனுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ 0. அப்போ நம்ம இந்த டேட்டாவோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ 12 வயசு சார் அப்படின்னு நம்ம 12 எடுக்கக்கூடாது. ஏன்னா 12 வயசுல எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்து இருக்கிறது தான் நமக்கு ஸ்மாலஸ்டா வரப்போகுது. அப்ப 18 to 24 13 பேர் இருக்காங்க. அப்ப 18 வயசு ஆளு என்ன பண்ணலாம், அதுல இருக்கலாம். ஸோ அப்ப 18 அப்படிங்கிறது இதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூவா இருக்கும் இல்லையா. இந்த டேட்டாவுடைய ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18 இருக்கும். அப்ப அதிகபட்ச வயசு எவ்வளோன்னு பாருங்க, 36 to 42 பார்த்தா எவனும் இல்லை. அப்போ அது 42ங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூவா எடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி டேட்டா பாருங்க, 30 to 36க்குள்ள 28 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 28ல யாராவது ஒருத்தர் 36 வயசா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த 36ங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ. உங்களுக்கு இதில் 0 இருக்கிறதால நம்ம இந்த சைடு 12 இந்த சைடு 42 எடுத்துடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனமா இருக்கணும். ஸோ அப்போ மினிமம் 18ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 36 வரைக்கும் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேஞ்ச் என்ன, எல் மைனஸ் எஸ். அப்போ 36 மைனஸ் 18 பண்ணீங்கன்னா போதும். ஸோ 2 கழிச்சோம்னா 18 அப்படிங்கிறது நமக்கான சரியான விடையா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி, ஆன்சர் ஏ. ஓகேவா? ஸோ இது எந்த ஏரியாவில் கவர் ஆகுது அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், 7th 3rd டேர்ம், 8th 9th 10th. ஸோ 6 to 10th எல்லா இடத்துலையுமே இது உங்களுக்கு என்ன ஆகுது, கவர் ஆகுது. 6th 7th 8th உங்களுக்கு மேஜர் பார்ட் எதுவும் இருக்காது. சும்மா என்னென்ன ஜஸ்ட் லைக் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். 9th 10th கொஞ்சம் டெப்த் நம்ம பார்த்துக்கிற லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து லாஸ்ட் டைம் 3 அல்லது 4 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ 92nd 92வது கேள்வி பாருங்க, தி மீன் ஆஃப் 13 நம்பர்ஸ் இஸ் 30. அதாவது மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். ஸோ 13 நம்பருக்கு ஆவரேஜ் போட்டா எவ்வளோ வருதாமா, 30 வந்திருக்கு. 13 நம்பருக்கு ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ 10 பேர் இருக்கீங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா உங்க 10 பேர் மார்க்கையும் கூட்டி 10ஆல் வகுத்தோம்னா என்னது, அதான் அந்த 10 பேருடைய ஆவரேஜ். அப்படி 13 நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னா 30. ஒவ்வொரு நம்பர் கூடயும் இஃப் ஈச் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை 6, ஒவ்வொரு நம்பர் கூடயும் 6 பெருக்குன்னா நியூ மீன் என்ன வரும் தான் கேள்வி. ஓகேவா? நமக்கு சராசரி ஆவரேஜ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல ஆவரேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 7th 3rd டேர்ம்ல நமக்கு என்னது, நமக்கு ஆவரேஜ் பத்தி என்னது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன சார் ஆகும், ஸோ 13 நம்பருடைய சராசரி 30. ஒவ்வொரு நம்பர் கூடயும் அந்த 13 நம்பர் கூடயும் 6 பெருக்கிட்டே வரான். அப்போ புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமனாக ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணுறீங்க எல்லா நம்பர் கூடயும் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ப்ளஸ், ஆவரேஜும் ப்ளஸ் ஆயிரும். காமனா மைனஸ் பண்றீங்கன்னா ஆவரேஜும் மைனஸ் ஆயிரும். மல்டிப்ளைனா மல்டிப்ளை, டிவைட்னா டிவைட். ஸோ அப்போ ஆவரேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 13 நம்பரோட ஆவரேஜ் 30. ஒவ்வொரு நம்பர் கூட 6 பெருக்க போகிறேன். அப்போ ஆவரேஜ் என்ன ஆகும்னா, அப்போ ஆவரேஜும் 6 பெருக்கிறோம். அப்போ 13 நம்பருக்கு சராசரி 30 இருந்துச்சு. ஸோ 30 × 6, ஒவ்வொரு நம்பர் கூட நீங்க என்ன பண்றீங்களோ அதே ப்ராசஸ் ஆவரேஜ்லயும் மாறிடும். ஸோ அப்போ 30 × 6 180 அது மாறிடும். ஸோ ஆன்சர் 180 அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஸோ ஆன்சர் பி, ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 93வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ். சும்மா நமக்கு 6 to 10th வரைக்குமே நம்பர்ஸ் பத்தி அங்கங்க நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல மெயின் நமக்கு என்னன்னா 10th இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் தான். ஸோ 6 to 9th கூட இருக்க மற்ற நம்பர்ஸ்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின் வருது. ஸோ என்ன கொடுக்குறாங்க, ஒரு ரேஷனல் நம்பர் a/b அப்படின்னு ஒரு விகிதமுறை எண் இருக்கு. ஸோ அதுல a மற்றும் b இன் ஒரே பொது காரணி என்னவா இருக்கும் சார். இதுல என்ன சார் பாருங்க, நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்க, a/b அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டான். ஓகேவா? அந்த ஃபிராக்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அந்த பிராக்கெட்ல இங்கு a மற்றும் b ஆகியவை முழுக்கள், அது ஒரு ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க.
ஓகேவா. இண்டிஜர்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான், சாரி ஹோல் நம்பர்ஸ் இல்லை இண்டிஜர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துறான். இண்டிஜர்ஸ்னா என்ன, ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம் எதனாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்க மற்றும் பி டிவைடட் பை பி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துறான். கீழே டிவைடில் பி வருது பார்த்தீங்கன்னா அந்த பியை நீ ஜீரோவை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டான். அப்போ மீதி இருக்க மீதி வேற எந்த நம்பர்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பொதுக்காரணி என்ன வரும் இதான் கேள்வி. ஓகேவா. ஸோ இதை பாருங்க நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 2 எடுத்துருக்கேன் பாருங்க. அங்கே பாருங்க ஏ பை பி. ஸோ ஏவா ஒரு வேல்யூ பியா ஒரு வேல்யூ எடுக்கலாம். பி கண்டிப்பாக நீங்கள் ஜீரோ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏபியா என்ன எடுக்கலாம்னா இண்டிஜர்ஸ், நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எதனாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டான். இதில் காமன் ஃபேக்டர் என்ன வரப்போகுது சார் பாருங்க. ஏவா நான் 3 எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட், பியா 1 எடுத்துக்கிறேன். அப்போ 3/1 இருக்கு. ஸோ ஏ என்னங்க 3, பி என்ன 1. ஸோ ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1 தான் இல்லையா. ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 1 தான். காமன் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ 3யோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 3 வந்து எந்தெந்த டேபிள் எல்லாம் போகும். ஸோ 3யோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1, 3 இல்லையா. 1வது டேபிளில் வரும் இல்லை 3 டேபிளில் வரும் அவ்வளோதான். கீழே பி வந்து 1ன்னு எடுத்துக்கோம். 1ஓட ஃபேக்டர் என்னன்னா 1 தான், 1 டேபிளில் மட்டும்தான் அது வரும். ஸோ அப்போ ரெண்டுக்கு காமன் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு இல்லையா. புரியுதா உங்களுக்கு. ஸோ அங்கே பாருங்க 3யோடைய ஃபேக்டர் என்ன அப்படின்னா 3யோடைய ஃபேக்டர் 1, 3 வரப்போகுது. அதே 1உடைய காமன் ஃபேக்டர் 1உடைய ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் 1 மட்டும் தான் வரப்போகுது. அப்போ ரெண்டு காமனாக இருக்கிறது என்னது, வெறும் 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு காமன் ஃபேக்டர் 1 வருது. ஸோ அதே வேற நம்பர் எடுத்து பார்க்கலாம் சார். ஏவுக்கு 4, பிக்கு 2 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ 4, 2 எடுக்கிறேன். அப்போ 4உடைய காமன் ஃபேக்டர்ஸ் என்ன, 4உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், 4உடைய ஃபேக்டர்ஸ் 1, 2, 4 வரலாம். அதே 2உடைய ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 1, 2 வரலாம். ஸோ அப்போ இதில் காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் இங்கே 1 வரலாம், 2 வரலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா எல்லா கண்டிஷன்லையுமே நமக்கு 1 தான் வரணும்னு இல்லை, ஆனால் 1 கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்க 3, 1 எடுத்தோம், அதில் 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டர் இருந்துச்சு. அதே 4, 2 எடுக்கும்போது 1 இருக்குது, 2 இருக்குது. அதே வேற நம்பர் எடுக்கும்போது 1 இருக்கலாம், வேற 2, 3 நம்பர்னாலும் இருக்கலாம். அப்போ மொத்தத்தில் எல்லாத்துலேயும் காமன் ஃபேக்டர் 1ங்கிறது நமக்கு என்ன ஆகுது, இந்த கண்டிஷன் படி பார்த்தா கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது 6 to 10 கூட எல்லா பக்கமே கவர் ஆகுது. ஸோ 94 பாருங்க, இது ஈஸியாக சிம்பிள் கொஸ்டின். 1லேருந்து 100க்குள்ள 2 மற்றும் 5ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை. அப்போ வகுபடக்கூடியதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா வகுபடாதது எத்தனைன்னு தெரிஞ்சிட போகுது இல்லையா. இதுவும் நம்பர்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ இதில் பாருங்க எல்லா ஈவன் நம்பருமே 2ஆல கண்டிப்பாக டிவைட் ஆயிரும் இல்லையா. அப்போ எல்லா ஈவன் நம்பரையும் தூக்கிடலாம். ஸோ அப்போ 2, 4, 6 அப்படின்ட்டு 100 வரைக்கும், அப்போ 2லேருந்து 100 வரைக்கும் ஒரு 50 நம்பர் என்னது 2ஆல டிவைட் ஆகிரும். அவங்க கேட்டுக்கிறது ஆகாத நம்பரை கேட்டிருக்காங்க. நான் டிவைட் ஆகிறதெல்லாம் தூக்கிட்டா மீதி டிவைட் ஆகலன்னு நினச்சிக்கலாம். ஸோ அப்போ 100 நம்பரில் 50 நம்பர் 2ஆலேயே டிவைட் ஆயிரும். அது போச்சு 50. சரி, 5ஆல டிவைட் ஆகிற நம்பர் எதுனா லாஸ்ட்ல 5ஓ 0ஓ வரணும் இல்லையா. 5, 10, 15, 20, 25, 30 இதுதான் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அதில் நான் பாருங்க 5, 15, 25 மட்டும் எடுத்துருக்கேன். ஏன் சார், ஆல்ரெடி 10 நான் மேலேயே போட்டேன் ஈவன் நம்பர்லேயே, 20 மேலேயே போட்டேன், 30 மேலேயே போட்டேன், 40 மேலேயே, எல்லாமே அந்த 0 வர எல்லாத்தையும் மேலேயே போட்டேன். அப்போ மீதி இருக்கிறது மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 5, 15, 25, 35, 95 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர் இருக்குது. அப்போ 50 நம்பர் 2ஆல் வகுப்படும், 10 நம்பர் அதாவது மீதி இருக்க ஒரு 10 நம்பர் 5ஆல் வகுப்படும். அப்போ மொத்தம் 60 நம்பர் இது 2ஆலே வகுப்பட்டுரும். அப்போ வகுப்படாதது கேட்டிருக்காங்க. அப்போ 100ல் 60 போனால் மீதி 40 நம்பர் வகுப்படாது. ஆன்சர் ஏ அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஸோ 95வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின். ஸோ மீன் மீடியன் மோட் அதோட ரிலேஷன் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய சராசரி 98, முகடு 53, அப்போ இடைநிலை என்ன கேட்குறாங்க. கம்பேரிசன் ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஸோ மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்ற ஒரு ரிலேஷன் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ மோடு 53ன்னு கொடுத்துருந்தாங்க. 53 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் தெரியாது. ஸோ மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன் எவ்வளோன்னு கொடுத்தாங்க 98. ஸோ அப்போ 2 இன்ட்டு 98 மைனஸ் 196 ஆயிரும். அப்போ அந்த அப்படியே அங்கே போனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 249. ஸோ 3 மீடியன் ஈக்குவல் டு 249. அப்போ சைடில் போட்டுக்க பாருங்க 3ஆல் வந்து டிவைட் பண்ணால் 1 டைம் 8 டைம் 3 டைம் 83 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் போடலாம். ஸோ சரியான விடை என்னன்னா 83. ஆன்சர் பி அப்படிங்கிறது சரியான விடை. மீண்டும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின். ஓகேவா. மறுபடியும் பாருங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் லாஸ்ட் டைம் நமக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன தி சம் ஆஃப் தி டீவியேஷன்ஸ்
ஆஃப் தி என்டையர்ஸ் ஃப்ரம் தி அரித்மெட்டிக் மீன் இஸ் ஆல்வேஸ். அதாவது என்ன கேட்குறானுங்கன்னா, அரித்மெட்டிக் மீன்னாலும் கூட்டு சராசரி, சராசரி எல்லாமே ஒன்று தான். சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் தி டீவியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. சம் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் ஃபார்முலா பாருங்க, சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n. ஸோ xi மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பார்னா அரித்மெட்டிக் மீன் அர்த்தம், ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு ஃபார்முலாவே இருக்கு. ஸோ சம் ஆஃப் தி டிவியேஷன் நமக்கு எப்பவுமே 0 தான் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுக்கிற பாருங்க, ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன், 1 3 5ன்ட்டு. அதுக்கு சராசரி ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ நமக்கு தெரியும் சராசரினா 3 கூட்டி 3ஆல் வகுக்கணும் இல்லையா, அதுதான் எக்ஸ் பார்னு சைடில் போட்டிருக்கேன். ஸோ சம் ஆஃப் தி எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி 3 அந்த எத்தனை நம்பரோ அதில் வகுக்க போகிறேன். அப்போ எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுத்தா 3 கிடைக்குது. ஸோ அப்போ மீன் என்ன, இதில் 3 கிடைக்குது. ஸோ நான் இப்போ ஒவ்வொரு நம்பரையும் அந்த மீனால் மைனஸ் பண்ணி பார்க்குற பாருங்க. ஸோ 1 மைனஸ் 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 3 0, 5 மைனஸ் 3 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறேன். சம் ஆஃப் தி டீவியேஷன் தான் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பாருங்கள் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மேலே இருக்க ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே xi அப்படிங்கிற இடத்துல x1 x2 x3 நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி கீழே 3 எழுதி கூட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது 0. ஓகேவா? ஆன்சர் டி. ஸோ 97 x ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்குறாங்க. இதை நம்ம கிராஃப் ஷீட் நமக்கு வரைய தெரிஞ்சால் போதும். x ஈக்குவல் டு 5க்கு நேரம் நம்ம ஒரு கோடு போடுவோம் இல்லையா, பாருங்க x ஈக்குவல் டு 5னா என்ன, 2 ஆக்சிஸ் போடுவோம், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போடுவோம். அதில் 1 2 3 4 5 5வது புள்ளியில் நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஸோ அப்போ ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஆன்சர் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஆன்சர் ஏ. 98வது கேள்வி பாருங்க, நமக்கு தனி வட்டியிலிருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 7th 3rd டேர்மில் நமக்கு என்ன ஆகுது, கவர் ஆகுது. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, அசல் 1 லட்ச ரூபா, 5% வட்டி வீதம் தனி வட்டியில் விட்டுறாங்க ஒருத்தனுக்கு. அது எவ்வளோ ஆயிடுதுன்னா 1,17,500 ரூபாயா ஆயிடுது. அப்போ எத்தனை வருஷத்தில் அது அப்படி மாறி இருக்கும், இதான் கேள்வி. ஸோ அசல் வந்து 1 லட்ச ரூபா, ஓகே. பி வந்து அப்போ 1 lakh எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakh தெரியும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 5%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 5% தெரியும். என் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ வட்டி எவ்வளோ அப்படின்னா நீங்கள் அந்த 1,17,500 வச்சிடக்கூடாது. வட்டி எவ்வளோனா, நீங்கள் என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, திருப்பி என்கிட்ட வட்டியோட 1,17,500 கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, வட்டி எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அமௌண்ட் மட்டும் தான் வட்டி. அப்போ 17,500 வாங்குறது தான் வட்டி. அதை தெரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்சதான் PNR/100 ஃபார்முலா, SI ஈக்குவல் டு PNR/100, P ஈக்குவல் டு 1 lakh. அப்போ சிம்பிள் வட்டி மட்டும் வேணும்னா 1,17,500 வச்சிடக்கூடாது. ஸோ அதில் இருந்து அந்த 1 லட்சத்தை கழிச்சு மீதி 17,500 மட்டும்தான் வைக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஆர் 5%, n ஈக்குவல் டு வாட் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 17,500 ரூபா. ஸோ பிரின்சிபல் 1 லட்ச ரூபா, n இன்டூ ஆர் வந்து 5/100. 0 0 0 0 கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த சைடு இருக்க 2 ஜீரோவையும் அதாவது ஈக்குவலுக்கு இந்த சைடு கட் பண்ணிடலாம், 2 ஜீரோவை. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 175 லெஃப்ட் சைடு இருக்கும், இந்த சைடு 10 into 5 இருக்கும். அதாவது என்ன அப்படியே வச்சுக்கிட்டா, அப்போ 10 into 5 இங்கே கீழே இங்கே வந்துட்டா கீழே வந்துடும். ஸோ அப்போ கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 3.5 years அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ 3.5 வருஷம். அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் 3.5 வருஷம்னு கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் என்ன கொடுத்துருக்கான், 3 years 4 months, 3 years 6 months, 3 years 9 months அப்படி கொடுத்துருக்கான். நமக்கு 1/2 வருஷம்னாலே 6 மாதம் தெரியும். அப்போ 3.5 வருஷம்னா 3 years 6 months அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஆன்சர் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. 99வது கேள்வி மீண்டும் ஒரு சராசரி கேள்வி. ஆவரேஜ் நம்ம பர்சன்டேஜ்னே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ்னு மாற்றிக்குவாங்க. ஆவரேஜ் ஓகேவா? ஸோ பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப், அதாவது என்னென்னா 25 மாணவர்களின் சராசரி 78.4. 25 பேர் கிளாஸில் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, அதுக்கு நான் ஆவரேஜ் போட்டிருக்கேன். 25 மார்க்கையும் கூட்டி 25ஆல் வகுத்து 78.4 அப்படின்னு நான் ஆவரேஜ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஒருத்தனோட மார்க் 96 மார்க்கு, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் 69 மார்க்குன்னு போட்டேன். 96 எடுத்தவனுக்கு நான் 69ன்னு போட்டேன், கம்மியாக போட்டேன். அப்போ சரியாக போடணும் இல்லையா? அப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த சராசரி தவறானது. 25 பேரில் ஒருத்தனோட மார்க்கை தப்பாக போட்டேன். அப்போ நீ சரியாக போட்டால் என்ன வரும், இதான் கேள்வி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ இந்த 25 பேருக்கு சராசரி எவ்வளோ, 78.4. அப்போ அந்த 25 பேரோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 2ஐயும் பெருக்கினாலே போதுமானது. ஓகேவா? 2ஐயும் பெருக்கினீங்கன்னா போதுமானது. ஸோ அப்போ 25 into 78.4 2ஐயும் பெருக்கினானா 1960ன்னு நமக்கு கிடைக்குது.
இந்த 1960 என்ன சார், அந்த 25 பேரோட டோட்டல் மார்க்னு அர்த்தம். 25 பேரோட டோட்டல் மார்க் வேணும்னா ஆவரேஜ் இன்டூ என் பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போ டோட்டல் மார்க் 1960. இந்த 1960 தான் 25 வகுத்தா இந்த 78.4 கிடைச்சிருக்கும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் பாருங்க, சைடில் போட்டுக்க பாருங்க, 96 மார்க் எடுத்தவனுக்கு நான் எவ்வளோ போட்டேன், 69 மார்க்னு போட்டேன். இப்போ 27 மார்க் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்மியாக போட்டிருக்கேன். நான் கம்மியாக போட்டால் கொண்டு போய் அதில் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா, நான் அதிகமாக போட்டிருந்தேன்னா கொண்டு போய் கழிச்சிடணும், அவ்வளோதான். நான் கம்மியாக போட்டிருக்கேன், அவன் 96 எடுத்தவனுக்கு போய் 67 தான் 69 தான் போட்டிருக்கேன். அப்போ 27 மார்க் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன், அந்த மார்க்கை கொண்டு போய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஒரிஜினல் மார்க் எவ்வளோ, அந்த கிளாஸோட ஒரிஜினல் மார்க்னா 1987 தான் சரியான மார்க். அப்போ இதுக்கு தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். அப்போ 1987 வகுத்தல் 25ன்னு போட்டோம்னா 79.48 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 100th கொஸ்டின். ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர்ஸ், ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டா அதுக்கான மீடியன் என்ன, இடைநிலை அளவு என்னன்னு கேட்டான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மட்டுமே இப்போ நம்ம பார்த்த 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே பார்த்துருக்கோம். நல்லா அப்போ எவ்வளோ வெயிட்டேஜ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, மீடியன்னா என்ன அப்படின்னா சென்டர் வேல்யூ எடுக்கணும், அவ்வளோதான். சென்டர் வேல்யூ சார். அப்போ இதில் இந்த 7 நம்பர் இருக்குது சார், அது இருக்குல்லையே சென்டர் பார்த்தா 9 சார். அப்போ ஆன்சர் 9ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். அதை அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு நீங்கள் சென்டர் வேல்யூவை நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். கொடுத்த நம்பர்ஸாக இப்போ அசெண்டிங்கில் நான் எழுதுறேன் பாருங்க, 2, 9, 10, 15, 17, 21, 23. இதில் இருக்குல்லையே மிடில் வேல்யூ என்னவோ அதான் மீடியன். ஸோ மீடியனா 15 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆன்சர் ஏ அப்படிங்கிறத சரியான விடை. ஸோ அடுத்து ஒரு சிம்பிளிகேஷன் கொஸ்டின் தான், அல்ஜிப்ரால நமக்கு கவர் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இதில் ஒன்றும் இல்லைங்க, இப்படி என்ன சார் ரூட்டுக்குள் நம்பர் இருக்கேன்னா லாஸ்ட் ரூட்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வரணும். அப்போ √4 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா 2 ஆயிரும் இல்லையா. √4க்கு நம்ம அதை அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணலாம், 2ன்னு எழுதலாம். அப்போ 7 + 2 9 ஆயிரும். அப்போ √9 என்ன ஆயிரும், 3 ஆயிரும். ஸோ அப்போ 3 ஆயிரும், ஒட்டுக்கு அந்த ரூட் போய் 3 ஆயிரும். அப்போ 13 + 3 16 ஆயிரும். ஸோ அப்போ √16 அந்த ஒட்டுமொத்த ரூட்டு கேன்சல் ஆகி 4 ஆயிரும். அப்போ 21 + 4 25 ஆயிரும். அப்போ √25 என்ன அப்படின்னா 5 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப எளிமையான கேள்வி தான். லாஸ்ட்ல இருந்து நீங்கள் வரணும், இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். √4 ஃபர்ஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 2 ஆயிரும். அப்போ 7 + 2 9. ஸோ அடுத்த √9 சால்வ் பண்ணீங்கன்னா 3 ஆயிரும். அப்புறம் 13 + 3 16. ஸோ அப்போ √16 சால்வ் பண்ணீங்கன்னா 4 ஆயிரும். அப்போ 21 + 4 25. அப்போ √25 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு சிம்பிளிகேஷன் கொஸ்டின் தான், ஒரு அல்ஜிப்ரிக் ஓரியன்டான ஒரு ஏரியா தான். அல்ஜிப்ரா எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் இதுக்கு சரியான விட என்னன்னா பி. 92வது கேள்வி. ஸோ பொருத்தமான எண்களை நிரப்புக. ஸோ 8:- ப்ரொபோர்ஷன் டு -3 கேட்டிருக்காங்க. அதாவது 2 ரேஷியோ ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரொபோர்ஷன்னா என்னது, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. 6th ஃபர்ஸ்ட் டைம் 7th ஃபர்ஸ்ட் டைம்ல இது கவர் ஆகுது. ஸோ இதில் நமக்கு அந்த 2 இடத்துல என்ன நம்பர் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நம்பராக எடுத்து போட்டு பார்த்தாலும் ஓகே. இல்லை ப்ரொபோர்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 8 × 3. ப்ராடக்ட் ஆஃப் மீன்னா மிடில் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ A × B. ஸோ அப்போ பாருங்க A × B = 8 × 3. அப்போ A × B = 24. அப்போ 2 நம்பர் பெருக்குனா 24 வர மாதிரி தான் அந்த ஏவும் பியும் இருக்க போகுது சார். அப்போ ஆப்ஷனில் பார்த்தேன் சார், 2 நம்பர் பெருக்குனா 24 வரும்னா ஏ ஆப்ஷன் பாருங்க 6 4, பி ஆப்ஷன் பாருங்க 4 6. சரி, இது 6 4 பெருக்கணும் 24 தான், 4 6 பெருக்கணும் 24. இது 2ல் எதை போடுறது, அதுதான் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்கிறேன் இல்லையா, ப்ரொபோர்ஷன் சொல்கிறாங்க. ப்ரொபோர்ஷனா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 6 4 போட்டால் தான் எனக்கு அங்கே மேட்ச் ஆகும். பாருங்க 6 4 எடுத்து போடுறேன் பாருங்க. ஏ இருக்கிறத 6ம் சைடில் போட்டுக்க பாருங்க, பி இருக்கிறதுல 4ம் போடுறேன். அப்போ 8:6 என்ன ஆகும், கேன்சல் ஆகி 4:3 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாகவே நமக்கு கிடைக்கும். அதுவே 4 6ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். 4 6ன்னு வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, மாறிடும். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ 6 மற்றும் 4 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையா இருக்கும். 4 6ன்னு வச்சாலுமே நமக்கு மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ 4 2:1, 6ன்னு வச்சாலும் 2:1. ஓகே, அப்படி இதில் ரெண்டுமே கரெக்ட் தாங்க. A and B ஆன்சர், A and B ரெண்டுமே நமக்கு கரெக்டான விடை தான், தப்பு கிடையாது. A and B ரெண்டுமே சரிதான். நம்பர் மாற்றி போட்டாலுமே நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆகுது. ஸோ ரெண்டுமே சரிதான். 6 மற்றும் 4, 4 மற்றும் 6 ரெண்டுமே சரிதாங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டுக்குமே கீ ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 103வது கேள்வி. ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 7200க்கு விற்பதால், ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டேபிளை 7200 விற்கிறான். விற்கிறதுல அவனுக்கு நட்டம் ஆயிடுது. எவ்வளோ நட்டம்னா 10% அவனுக்கு லாஸ் ஆயிடுது.
அப்போ டேபிளோட ஒரிஜினல் விலை எவ்வளோ? வழக்கமாக நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதே கண்டிப்பாக அதிகமாக தான் விற்போம் இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கினா 1500 ரூபாய்க்கு விற்போம். அதே அந்த 1000 ரூபா பொருளை வாங்கி போட்டு 10 வருஷமாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரி ஏதோ வர விலைக்கு தள்ளி விட்றதான். அப்போ அந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்க ஸ்டாக் பொருளாக கூட இருக்கலாம். அப்போ கம்மியான விலைக்கு என்ன பண்ணுறாரு, நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துறாரு. அப்போ அந்த டேபிளுடைய, அதாவது அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை எவ்வளோ, அடக்க விலை எவ்வளோன்னு தான் கேள்வி. ஸோ இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ பொருளோட விலையை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 10% லாஸ் ஆகிருக்குன்னா அது எப்படி எடுக்கணும்னா 90x/100 எடுக்கணும். சார் 10% கெயின்னா என்ன பண்ணணும், 110x/100 எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஈஸியான சிம்பிளான மெத்தடுங்க. பொருளோட விலையை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அடக்க விலையை ஒரிஜினல் விலையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 10% லாஸுக்கு விற்றுருக்கான் அப்படின்னு கொடுக்குறாங்களா, லாஸுக்கு விற்றா தான் 7200 ரூபா. ஸோ இப்போ லாஸுக்கு விற்றுருக்கான் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது என்ன இருக்குன்னா 90x/100 மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 90x/100 ஈக்குவல் டு அந்த வேல்யூ 7200. அப்போ எக்ஸ் தான் எனக்கு வேணும், பொருளோட ஒரிஜினல் விலை தான் வேணும். அப்போ 90/100 அங்கே போனால் 100/90 ஆயிரும். இப்போ எல்லாம் 0 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 8000 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த ஒரிஜினல் டேபிளோட விலை என்னன்னா 8000 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் டி அப்படிங்கிறது சரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி 6th and 8th நமக்கு கவர் ஆகுது. ஸோ 104 பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் கொஸ்டின் தான். ஒன்று 2 மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, 2 டயகனல் கொடுத்தா சாய் சதுரம் வரைய முடியுமா? வரைய முடியும் இல்லையா? சாய் சதுரத்துக்கு 2 டயகனல் தேவை, வரையலாம். சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானது தான், கரெக்டு. சதுரம் லைட்டாக சாஞ்சிருக்கும், அதான கான்செப்ட். ஸோ சாய் சதுரம் அனைத்து பக்கமுமே சமம் தான், கரெக்டு தான். அதே மாதிரி மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளுமான வெட்டி கொள்ளும். ஸோ அப்போ கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சரியான விளக்கம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். 2 மூலை விட்டம் இருக்கும், 2 மூலை விட்டம் இருக்குனாலே 4 பக்கம் இருக்கும், அந்த 4 பக்கமும் சமமாக இருக்கும் தான், கரெக்டு. அந்த 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 மூலை விட்டம் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கொண்டா அதுவும் கரெக்டு. அப்போ ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது கரெக்டு. போத் அசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்டு ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஆன்சர் ஏ அப்படிங்கிறது சரி. இப்போ 105 பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி கூட நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிருக்காங்க, பிசிக்கான மிடில் செங்குத்து கோடு ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த செங்குத்து கோட்டில் பைசெக்டார் வரைஞ்சிருக்காங்க, ஓகேவா? அதாவது மிடில் வேல்யூ கட் பண்ணுறதை வரைஞ்சிருக்காங்க. ஸோ எம் அப்படிங்கிறது அந்த பிசியை பாதியாக கட் பண்ணும். சரி, அப்போ பிசிங்கிறது எவ்வளோ, மொத்தம் 8 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்கன்னா அப்போ பிஎம் 4ம் எம்சி 4ம் இருக்க போகுது தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்எம் எவ்வளோன்னு கொடுத்துறாங்க, அங்கே பாருங்க, அந்த எஸ்எம் அது 3ன்னு கொடுத்துட்டான். அப்போ சிஎஸ் என்ன, இதான் கேள்வி. அப்போ பாருங்க, நமக்கு எஸ்எம்சி அதை மட்டும் கட் பண்ணுற அந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணால் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குமா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சாலே நம்ம என்ன போயிடலாம், பிதாகரஸ் தியரமுக்கு நம்ம போயிடலாம், ஓகேவா? அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்க பாருங்க. ஸோ மொத்தமாக என்னது, பிசி 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம்முக்கு இந்த சைடு 4, இந்த சைடு 4, நானே பிரிச்சுட்டேன். 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அண்ட் எஸ்எம் எவ்வளோன்னு கொடுத்துறான், 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துறான், அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ எஸ்சி அதாவது சிஎஸ் என்னன்னு தான் கேள்வி. ஸோ அப்போ சிஎஸ் என்ன, அப்போ நான் அந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க. அப்போ பாருங்க 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சிஎஸ் தான் என்னன்னு கேள்வி இல்லையா? கொஸ்டின் நம்பர் போட்டுருக்கோம். ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தாலே பிதாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிதாகரஸ் தியரம் ஒன்றும் இல்லை, hypotenuse square equal to sum of the other two sides, sum of the squares of the other two sides அப்படிம்பாங்க. அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் சொல்லுவாங்க. ஸோ கர்ணம்னா இந்த 3 பக்கத்தில் எது சார் அப்படின்னா அந்த 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் கர்ணம். அப்போ இங்கே கொஸ்டின் மார்க் போட்டுருக்காங்க கர்ணம். ஸோ அப்போ ஹைப்போட்டனஸ் என்ன சொல்றாங்க, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு இல்லையா ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு சமமா இருக்கும்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ், மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப மற்ற 2 பக்கத்தை ஏபின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதோட வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கம்னா ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் போட சொல்றாங்க. ஸோ அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த ஏன்னு நான் இந்த 4 எடுத்துக்கிறேன், அப்போ 4 ஸ்கொயர் 16, பின்னு 3 எடுத்துக்கிறேன், 3 ஸ்கொயர் 9. ஸோ அதை மாற்றி எடுக்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு வராது. சரி, அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 கிடைக்கும். எனக்கு தேவை ஹைப்போட்டனஸ் தான். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அந்த ரூட்டும் அந்த ஸ்கொயரும் போயிடும். அப்போ வேறு ஹைப்போட்டனஸ் கிடைக்கும். 25க்கு ரூட் எடுத்தால் நமக்கு தெரியும் 5ன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அது சிஎஸ் என்னவா இருக்க போகுதுன்னா 5 சென்டிமீட்டர் நமக்கு இருக்க போகுது. ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் பி 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரியானோடையா இருக்கும். ஸோ 106வது கேள்வி பாருங்க. சப்போஸ் 10 coins are tossed, find the probability to get exactly 2 heads. 10 நாணயம் சுண்டப்படுகிறது. 10 நாணயத்தை நம்ம டாஸ் பண்றோம். ஒரு நாணயத்தை டாஸ் பண்ணோம்னா என்ன வரும், மொத்த ப்ராபபிலிட்டி அப்படின்னால டோட்டல் சான்சஸ் ஃபர்ஸ்ட் எப்பயுமே தெரியணும். டோட்டலாக எவ்வளோ சான்ஸ் கிடைக்குமோ அதை கீழே போடுவோம், டிவைட்ல கீழே போடுவோம்.
ஸோ அப்போ ஒரு நாணயத்தை சொன்னோம்னா 2^1 2 சான்ஸ், 2 நாணயத்தை சொன்னா 2^2 ஸோ 4 சான்ஸ், 3 நாணயத்தை சொன்னா 2^3 8 சான்ஸ் அப்படியே படிச்சிருப்பீங்க. அப்போ 10 நாணயம்னா 2^10 அர்த்தம். ஸோ 2^10 1024. அப்போ டிவைட்ல 1024 வரப்போகுது, அது கன்ஃபார்ம். டிவைட்ல 1024. ஓகேவா? சரி ஓகே. மேலே அப்போ என்ன வரப்போகுது? மேலே பாருங்க 10 நாணயத்தை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், அதில் சரியா 2 ஹெட் மட்டும் கிடைக்கிறதுக்கு என்ன சான்ஸ் கேட்குறாங்க. இது நம்ம 10 நாணயத்துக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது அந்த சாம்பிள் ஸ்பேஸ் 1024 எழுத வாய்ப்பு இல்லை. அப்போ இது என்சிஆர் ஃபார்முலா படி நம்ம போட போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டியில் 9th 10th உங்களுக்கு கவர் ஆகுது. அதில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். என்சிஆர் ஃபார்முலா என்ன அப்படின்னா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு r மைனஸ் n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னா மொத்தம் எவ்வளோ காயின்ஸ்? 10 காயின். ஸோ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆர்னா அதில் என்ன எனக்கு தேவை? சரியா 2 ஹெட் வேணும், அப்போ 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ அதை அப்படியே இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் 10 ஃபேக்டோரியல் பை, அதாவது எனக்கு 10 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 10 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ 10 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 10 மைனஸ் 2 8 ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 10 ஃபேக்டோரியல்னா 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ அப்படின்னு அப் டு 1 வரைக்கும் நம்ம போடணும். ஸோ அப்போ அந்த 10 ஃபேக்டோரியல் நான் என்ன பண்ணுறேன், கீழே எனக்கு 8 ஃபேக்டோரியல் இருக்குது, அதனால என்ன பண்ணுறேன் 10 இன்டூ 9 இன்டூ 8 ஃபேக்டோரியல் நான் எழுதிடலாம். கீழே எனக்கு 2 ஃபேக்டோரியல் 2 இன்டூ 1ன்னு தெரியும், அந்த 8 ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 8 ஃபேக்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். 1 2 is 2, 5 2s are 10 அப்படின்னு போட்டு 5 into 9 45 டைம்ஸ் நமக்கு அந்த சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ 45 by 1024 சரியான விடையா இருக்கும். எப்போ கீழே என்ன போனா டோட்டல் சான்ஸ், அப்போ 10 நாணயத்தை சொல்றேன்னா மொத்தம் எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 1025 சான்ஸ் இருக்கும், 24 சான்ஸ் இருக்கும். மேலே எனக்கு என்ன தேவைங்கிறது இந்த என்சிஆர் ஃபார்முலாவில் நான் போட்டு என்ன பண்ணிடலாம் 45 அப்படிங்கிறத ஆன்சரை சொல்லலாம். 45 by 1024 தான் சரியான விடை. ஸோ ஆன்சர் டி அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன். இஃப் தி வேரியன்ஸ் ஆஃப் தி வேல்யூ XYZ இஸ் 9. ஸோ XYZ உடைய பரவற்படி, அதாவது விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோனா 9. ஸோ அப்போ திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதில் பார்ப்போம். அதோட திட்ட விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். XYZ உடைய வேரியன்ஸ் 9னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். ஓகேவா? வேரியன்ஸ்னா என்னன்னா சிக்மா ஸ்கொயர்னு அர்த்தம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா சிக்மான்னு அர்த்தம். அப்போ வேரியன்ஸ் இங்கே சிக்மா ஸ்கொயர் தான் 9ன்னு கொடுத்துட்டான். அப்போ சிக்மா வேணும் எனக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அப்போ ரூட் 9 என்ன வரும்? 3 தான் வரும். அப்போ XYZ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னா இந்த சம்மில் 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? XYZ உடைய வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க 9ன்னு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னா 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. ஓகே. அடுத்து பாருங்க, அந்த X என்ன ஆயிடுது? X plus 7 ஆயிடுது. Y என்ன ஆயிடுது? Y plus 7 ஆயிடுது. Z என்ன ஆயிடுது? Z plus 7 ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு நம்பர் கூடயும் 7 ஆட் பண்ணியிருக்கான். ஆட் பண்ணா வரக்கூடிய புதிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, புதிய திட்ட விளக்கம் SD என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே நம்ம ஆவரேஜில் என்ன பார்த்தோம்? ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஆனால் மைனஸ் ஆயிரும், மல்டிப்ளை ஆனால் மல்டிப்ளை, டிவைட்னா டிவைட் பார்த்தோம். இங்கே SDயில் என்ன ரூல்ஸ்னா காமனாக ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நோ சேஞ்ச், மைனஸ் பண்ணால் நோ சேஞ்ச், எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அதே இது அப்படியே வரும். அதே மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை ஆயிரும், டிவைட் பண்ணால் டிவைட் ஆயிரும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ XYZ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கூடயும் ப்ளஸ் 7 பண்ண என்ன வரும்? அதே 3 தான் வரும். தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அதே மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் 3 அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் B 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே. அடுத்து பாருங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் தி கிவன் ஃபிகர்? இந்த ஃபிகருக்குள்ள எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க, நம்ம நார்மலாக இதுல இருந்தே நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1, வெளியே இருக்க 4 போட்டுறேன் 2, அதுக்கப்புறம் 3, இது 1 4. ஸோ 4 இது தனித்தனியாக இருக்கு. அடுத்து உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்கொயரை 2ஆக அதாவது டயகனலாக போட்ட மாதிரி இருக்கு, ஒரு ஸ்கொயரை போட்டு டயகனல் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அதுக்குள்ள எவ்வளோ சார் ஃப்ரேம் ஆகும்னா அங்கே பாருங்க, யோசிச்சு பாருங்க. அங்கே பாருங்க 5, அடுத்து பாருங்க என்ன இருக்கு 6, 7, 8, மொத்தம் தனித்தனியாக பார்த்தா இந்த 8 இருக்கு. அது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? இதை தாண்டி இந்த 5 6 ஆட் பண்ணி 5 6 சேர்த்துங்க, அது 2 சேர்த்துனா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். 6 7 சேர்த்துங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். 7 8 சேர்த்துங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 8 5 சேர்த்துங்க ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டா?
ஸோ அப்போ அப்படி மெர்ஜ் பண்ணி இன்னும் ஒரு 4 ட்ரையாங்கல் புதுசாக கொண்டு வரலாம். அப்போ 8 + 4 ஒரு 12 ட்ரையாங்கல் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ 12 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையாக இருக்கும். ரீசனிங் டைப்பில் கேட்ட ஒரு கேள்வி. நமக்கு ஒவ்வொரு இதுலேயும் டேட்டா ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு லாஸ்ட் டாப்பிக்காக நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அதில் கவுண்டிங் ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினாவாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் டி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பாருங்க 109ல் சிம்பிளிகேஷன் எல்லாமே நமக்கு இதுக்குள்ள தான் ஒரு அல்ஜிப்ராக்குள்ள தான் நமக்கு வரும். ஸோ 81 பவர் -3/4 கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பவர் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் 81 நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 3/4 அப்படின்னு அதை மாற்றலாம். 81 என்ன பண்ணலாம் 3/4 மாற்றலாம். ஏன் இங்கே வெளியே பாருங்க -3/4 இருக்கு. அப்போ இந்த 4ஐயும் அந்த 4ஐயும் கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 81 நான் 3/4 ஹோல் பவர் -3/4 கொடுத்ததை எழுதிக்கிறேன். அடுத்து நமக்கு தெரியும் எத்தனை பவர்ஸ் இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ a பவர் b ஹோல் பவர் c ஹோல் பவர் d இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா பவர்ஸையும் நீங்கள் ஒட்டுக்க என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பவரில் 3/4 இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னும் ஹோல் பவர் -3/4 இருக்கு. அப்போ அந்த 4ஐயும் -3/4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4 × -3/4 போடலாம். ஸோ அப்போ 4ஐயும் அந்த 4ஐயும் அடிச்சுட்டா அப்போ 3/-3 சொல்கிறாங்க. ஸோ மைனஸை நான் ப்ளஸ் ஆக்கணுமே, பவரில் இருக்க மைனஸை ப்ளஸ் ஆகணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். அப்போ அந்த 3 ரெசிப்ரோக்கல் தலைகீழி 3னா என்ன அர்த்தம் 3/1 அர்த்தம். அதை தலைகீழாக மாற்றணும். அப்போ 1/3 மாறிடும். 1/3 ஹோல் பவர் 3 மாறிடும். மைனஸ் போயிடும் 3. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஸோ 1³ 1 தான். 3³ 27. ஸோ அப்போ ஆன்சர் 1/27 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ 110வது கேள்வி மேத்ஸ் த ஃபாலோயிங் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ இதில் ஈஸியாக மடிக்கலாம் பாருங்க. நம்பர்ஸ்குள்ளே தான் நமக்கு LCM HCF எல்லாமே கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ இதில் பாருங்களேன் அந்த 17,448. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா டிவைசபிள் பை 4 and 8. அந்த நம்பர் 4ஆலையும் வகுப்படும் 8ஆலையும் வகுப்படும். 4ஆல் வகுப்படணும்னா என்ன ரூல்ஸு லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ லாஸ்ட்டில் எங்கே பாருங்க 48 இருக்குது. 48 நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும் 12 டைம்ஸ். அப்போ 4ஆல் டிவைட் ஆகும். 8ஆல் டிவைட் ஆகணும் என்ன அர்த்தம் லாஸ்ட் 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும். அப்போ லாஸ்ட் 3 நம்பர் 8ஆல் ஆகுமானா அதுவும் ஆகும். 8 40 மீதி ஒரு 4. அப்போ 48னா 6 8 48. ஸோ 56 அடிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுமே 4 and 8ஆல் இது டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் 5. செகண்ட் பாருங்க HCF ஆஃப் 36 and 24. ரெண்டுக்கும் HCF எடுத்தீங்கன்னா 12 கிடைக்கும். LCM எடுத்தீங்கன்னா 72 கிடைக்கும். ஸோ அப்போ பிக்கான ஆன்சர் 1, சிக்கான ஆன்சர் 4. அடுத்து 58 69 என்ன சார் அது என்ன பிரைம் நம்பர்ஸா இல்லை. ஸோ ஆன்சர் சிங்கிறது நமக்கு வராது இல்லையா. ஏன் பிரைம் நம்பர்ஸ்லாம் என்ன கான்செப்ட் அந்த நம்பர் 1 டேபிளில் வரணும் இல்லை அதே டேபிளில் தான் வரணும். நீ 58 பாருங்க அது 2 டேபிளில் வந்துடும். அப்போ அது வாய்ப்பு இல்லை. 69 பாருங்க அதுவும் பிரைம் கிடையாது. ரெண்டுமே பிரைம் இல்லாமல் ஒன்று பிரைம் இல்லாமல் கொடுத்தாலுமே நம்ம அதை அந்த தேர்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியாது. பகா என்ன சூஸ் பண்ண முடியாது. இங்கே ரெண்டுமே பிரைம் இல்லை. 58 பிரைம் கிடையாது 2000 வந்துடும். 69 3000 வந்துடும். அப்போ ரெண்டுமே பகா எண் இல்லை. அப்போ அதை வச்சு நீங்கள் சார்பகா எண் தான் போட்டுருவீங்க. இதனால சார்பகா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சார்பகா எண்ணா ரெண்டுமே பகா எண்ணா இருக்குமா சார் அப்படின்னா இல்லை. சார் ஏதாவது ஒன்று பகா எண்ணா இருக்குமா சார்னாலும் இல்லை. அப்படிலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன சார் கண்டிஷன்னா ரெண்டுக்கும் காமன் டேபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுக்குமான HCF ஒன்றா இருக்கும். 58 69 ரெண்டுக்குமே காமன் டேபிள் இருக்காது. 58 2000 போச்சுன்னா இது போகாது, இது 3000 போனால் அது போகாது, இது 4000 போனால் அது போகாது. இப்படி ஏதாவது ஒன்று தான் போகுமே தவிர ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 5, செகண்டுக்கு பாருங்க இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 5, செகண்டுக்கு 1, தேர்டுக்கு 4, ஃபோர்த்துக்கு 2. ஓகேவா. ஸோ 5 1 4 2 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ அப்போ 5 1 4 2ங்கிறது ஆன்சர் பியில் தான் நமக்கு இருக்கு. A = 5, B = 1, C = 4, D = 2. ஆன்சர் பி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ 111வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரியில இருந்தா கேட்டிருக்காங்க. சர்வ சம முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா 2 முக்கோணத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் அதை ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் எழுதுவோம். ஓகேவா. இதில் பாருங்க இந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. நம்ம அங்கே போயிடுவோம் கொஸ்டினுக்கு. பாருங்க இதான் கொடுத்துருக்காங்க. இதில் BYO அந்த ட்ரையாங்கிள் எடுங்க. BYO எல்லாருமே தெளிவாக பார்க்கணும். ஸோ அந்த 3 இடத்துலையுமே வேல்யூஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ BY எவ்வளோனா 6, YO எவ்வளோனா 4, இல்லை OYன்னு படித்தாலும் ஓகே தான்.
BO எவ்வளோனா 4, 3 இடத்துக்கு வேல்யூ கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான், அந்த YTக்கும் YT என்னன்னு கேட்குறான், TA என்னன்னு கேட்குறான். ஸோ இது எப்படி நான் போட போகிறேன் அப்படின்னா, பாருங்க இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிமெட்ரிக்கல் இல்லையா. BYO அந்த ட்ரையாங்கிளும் BTA அந்த ட்ரையாங்கிளும் என்னது, ஒன்றுக்கு ஒன்று சர்வசம முக்கோணங்கள். சர்வசமமாக அந்த ரெண்டு அதோட பக்கங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்க, அப்போ பாருங்க நான் எனக்கு என்ன வேணும், இந்த YT வேணுமா ஃபர்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் BYO பாருங்க, BY by BO எடுக்கிறேன், BY by BO எடுக்கிறேன். அப்ப அதே மாதிரி அந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு பாருங்க BY இருக்க மாதிரி BT by இங்க BO எடுத்த மாதிரி BA எடுப்பேன். கரெக்டா, BY by BO ஈக்குவல் டு BT by BA எடுத்துட்டோமா. ஸோ இதில் பாருங்க BY நம்ம அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். BY என்னன்னு 6ன்னு கொடுத்துட்டான், BO என்னன்னா 4ன்னு கொடுத்துட்டான், ஈக்குவல் டு BT. சார் பிலேருந்து T வரைக்கும் நமக்கு என்னன்னு சொல்லலையே சார். அப்போ இங்கே பாருங்க பிலேருந்து Y வரைக்கும் 6, அந்த Yலேருந்து T வரைக்கும் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 6 + x அந்த ஃபுல் லென்த் என்னன்னா 6 + எக்ஸ்ன்னு, மொட்டையாக எக்ஸ்ன்னு மட்டும் எடுக்கக்கூடாது. எக்ஸுங்கிறது Y2 அதாவது YT தான் என்னது எக்ஸ். ஸோ அப்போ மொத்தமாக BT என்னன்னா 6 + x பை BA பாருங்க வெறும் 12ன்னு எடுக்கக்கூடாது, அந்த 4ஐயும் 12ஐயும் கூட்டி 16ன்னு எடுக்கணும். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் அந்த எக்ஸ் YT கிடைச்சிடும். ஸோ சால்வ் பண்ணுங்க, இந்த 16 இங்கே போக போகுது. ஸோ அப்போ 6/4 × 16, ஸோ 4ஐயும் 16 அடிக்கலாம், 4 அப்போ 6 × 4 24, 24 = 6 + x. இங்கே இருக்க பாருங்க 24 = 6 + x னா x = 18 அப்படின்னு கிடைக்கும். அதாவது அந்த YT 18 சைடில் இங்கே எழுதியிருக்க பாருங்க, கீழே ஆன்சரா YT = 18. ஓகேவா. ஸோ அதே மாதிரி பேரலா அடுத்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த TAவையும் நம்ம என்ன பண்ணலாம், BY by YO அதே மாதிரி BT by TA அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதையும் கண்டுபிடிக்கலாம். அதோட வேல்யூ 16. ஸோ AT எவ்வளோனா 16 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக புரியும். அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் 18 and 16. ஸோ ஆன்சர் D அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையாக இருக்கும். ஓகேவா. ஆன்சர் Dங்கிறது சரியான விடை. 112வது பாருங்க, மீண்டும் ஒரு LCM HF கொஸ்டின். ஸோ நம்பர் சிஸ்டம்லேயே வரும், இது அல்ஜிபிரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி வரும். ஸோ நம்ம இது அல்ஜிபிரிக்கில் பார்க்கலாம். ஸோ 4A² + 2A 4A² - 1 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணுற பாருங்க. இந்த 4A² + 2A இதில் இருந்து என்ன பண்ணலாம், காமனா ஏவை ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ ஏவை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா மீதி என்ன இருக்கும், 4A இருக்கும் +2 இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ரெண்டுமே 2 டேபிள்லையும் போகும். அப்போ அந்த 2ஐயும் வெளியே எடுத்துறேன். அப்போ 2ஐயும் வெளியே எடுத்தேன்னா அப்போ வெளியே 2A இருக்கும் இன்டூ அந்த 4A ஆயிரும். 2 வெளியே போயிடுச்சுன்னா 2A ஆயிரும், ப்ளஸ் இந்த 2A வெளியே போயிடுச்சுன்னா 1 ஆயிரும். ஸோ அப்போ 2A × 2 + 1 எழுதிடலாம். அதே மாதிரி 4A² - 1 நான் என்ன பண்ணலான்னு பாருங்க, 4A² நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, 4A² நான் 2A² எழுதலாமா. ஸோ 2² 4 ஆயிரும், A² ஆயிரும். -1 என்ன பண்ணலாம், 1² எழுதலாமா. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, A² - B² ஃபார்முலா இருக்கு. A² - B² ஃபார்முலா என்ன, A + B × A - B. ஸோ அப்போ A + B னா 2A + 1, A - B னா 2A - 1, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரி, அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் இதை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளை பண்ண முடியும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்குறான், HCF என்னன்னு கேட்குறான். HCFனா ஒன்றும் இல்லை, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா HCF. LCMனா காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு மீதி இருக்கிறதையும் சேர்த்து எழுதுனா LCM. ஸோ அப்போ HCF மட்டும் தான் கேட்டிருக்காங்க, காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுனா போதும். அப்போ 2A + 1 2A + 1 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ ஆன்சர் HCF 2A + 1 அப்படிங்கிறது சரியான விடை. ஆன்சர் C அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இதில் அல்ஜிபிரிக் ஃபார்முலா அந்த A² - B² ஃபார்முலா தெரியாமல் நம்ம இதை போட முடியாது, தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பாருங்க A and B ரெண்டுமே 2 இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் என்ன கண்டிஷன் நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம இது சம் போட முடியும். ஸோ இப்போ P of B 0.5ன்னு தெரியும், P of A union B 0.7 அப்படின்னா P of A என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்கு. P of A * B என்ன அப்படின்னா P of A × P of B ன்னு அர்த்தம். P of A * B என்ன அப்படின்னா P of A × P of B அப்படின்னு நமக்கு என்னது அர்த்தம். ஸோ இதில் P of A தான் நமக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க 0.5ன்னு. ஓகே, P of B கொடுத்துட்டாங்க, P of A கண்டுபிடிக்கணும். நம்ம மாற்றி போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது P of A-க்கு பதிலாக P of B-ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மாற்றி போட்டிருக்கோம், P of A-க்கு பதிலாக P of B-யை நம்ம போட்டோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்சர் இதே தான் வரப்போகுது. ஸோ P of A வந்து 0.5 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன்.
ஸோ அப்போ இன்டூ பி ஆஃப் பி நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ 0.5 இன்டூ பி ஆஃப் பி, இதான் வந்து டூ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கான ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான கண்டிஷன், பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி. ஸோ அதை வச்சு நான் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ நான் போகிறேன் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலாக்கு போகிறேன். பி ஆஃப் ஏ யூனியன் பினா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு ஃபார்முலா வரும். ஸோ அதில் பி ஆஃப் ஏ யூனியன் பி சம்லையே கொடுத்துட்டாங்க 0.7, பி ஆஃப் ஏ சம்லையே கொடுத்துட்டாங்க 0.5, பிளஸ் பி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பி அப்படி வச்சுக்கிறேன், மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக மேலே நம்ம கண்டுபிடிச்ச 0.5 இன்டூ பி ஆஃப் பி அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.7 ஈக்குவல் டு 0.5 ப்ளஸ் ரெண்டுலேருந்து காமனாக பி ஆஃப் பியை வெளியெடுக்கிறேன். எடுத்தனா இங்கே பி ஆஃப் பி வந்துச்சுன்னா 1 ஆயிரும், மைனஸ் இங்கே பி ஆஃப் பி மேலே போயிடுச்சுன்னா 0.5 ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 0.5 லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 0.7 மைனஸ் 0.5 ஈக்குவல் டு பி ஆஃப் பி இன்டூ 1 மைனஸ் 0.5 0.5 ஆயிரும். ஸோ அப்போ இந்த சைட் லெஃப்ட் சைட் 0.2 ஆயிரும், ரைட் சைடில் இருக்க 0.5 இங்கே வந்து டிவைடில் போயிடும். ஸோ அப்போ 0.2 பை 0.5 ஈக்குவல் டு பி ஆஃப் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே ஒரு டெசிமல் தான் தள்ளி போயிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ 2 ஆயிரும் 5 ஆயிரும். ஸோ 2/5 அப்படிங்கிறது நமக்கான சரியான விடையாக இருக்க போகுது. ஓகே, இதில் நமக்கு டூ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டோட அந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னங்கிறது நமக்கு தெரியும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ப்ராபபிலிட்டி ஓரியன்டான ஒரு கேள்வி, ஆன்சர் என்னன்னா பி. ஸோ 114வது கேள்வி, சாய் சதுரத்தோட மூளை விட்டத்தை கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர், அதோட பக்க அளவு என்ன கேட்குறாங்க, ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின். ஸோ சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் ஸோ கொடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்பான், அது ரொம்ப ஈஸி. ஏரியா ஆஃப் ரோம்பஸ் பரப்பளவு கேட்டால் ரொம்ப ஈஸி, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 அந்த ரெண்டு மூளை இடத்தை கொண்டு வந்து D1லையும் D2லையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ இங்கே 10 24 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஆஃப் இன்ட்டு 10 இன்ட்டு 24 2 இன்ட்டு 10 அடிச்சிங்கன்னா 5 இன்ட்டு 24 120 சென்டிமீட்டர்னு ஈஸியாக போட்டு போயிடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், சாய் சதுரத்தோட மூளை விட்டத்தை நான் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ண எனக்கு அந்த சைடை சொல்லு, அந்த 4 பக்கத்தில் இருக்க சைடை சொல்லுன்ட்டான். அப்போ நான் எப்படி சார் போட போகிறேன் அப்படின்னா, இந்த சாய் சதுரத்தோட மூளை விட்டத்தில் நம்ம ஆல்ரெடி இப்போதான் ஒரு கண்டிஷன் படிச்சு வந்தோம். சாய் சதுரங்கிறது அந்த மூளை விட்டு எப்படி வெட்டிக்கும், ஒன்னே ஒன்று செங்குத்தா வெட்டிக்கும், ஓகேவா, 90 டிகிரியில் என்ன பண்ணும் வெட்டிக்கும் அப்படின்னு படித்தோம். அப்போ நம்ம அதுக்குள்ள அந்த சாய் சதுரத்துக்குள்ள 4 ட்ரையாங்கிள் இருக்கா, அதில் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு ஒரு 90 டிகிரி இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும் இல்லையா. ஏன்னா ஒன்று 90 டிகிரியில் வெட்டிக்கிறதுனா 4 பக்கமே 90 டிகிரி ஃப்ரேம் ஆகும். அப்போ 4ல் ஏதாவது ஒன்று எடுக்கிறேன். அப்போ 10 சென்டிமீட்டர்னு இருந்துச்சு, அது ஒரு டைகனல் 2ஆக பிரியும் போது 1 5 அங்கே போயிடும், 1 5 இங்கே வந்துடும். அதேமாதிரி 24 சென்டிமீட்டர் இருந்தது, 12 இங்கே வந்துடும், 12 அங்கே போயிடும். ஸோ அப்போ ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணி நடக்கும்போது 5 12 அது போக ஹைப்போட்டனஸ் என்ன, ஹைப்போட்டனஸ் தான் சைடு இல்லையா. அந்த 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் சைடுன்னு சொன்னேன். 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்ன இருக்கும், அந்த பக்க அளவு தான் இருக்கும். ஸோ அப்போ ஹைப்போட்டனஸ் என்ன, இப்போ தான் பிதாகரஸ் தியரம் பார்த்தோம். ஸோ அதே எப்படி சால்வ் பண்ணால் ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்குது. ஸோ அப்போ பக்க அளவு என்னன்னா 13 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. மென்சுரேஷன் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி. ஸோ 115வது கொஸ்டின் மறுபடியும் ஒரு பவர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அல்ஜிப்ரால இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ நமக்கு 64 பவர் 5 இன்ட்டு 72 பவர் 15 டிவைட் பை 24 பவர் 15 கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் பாருங்க. பாருங்க 64 பை பவர் 5 இன்ட்டு 72 பவர் 15 டிவைட் பை 24 பவர் 15. அப்போ ரெண்டுமே பவர் 15 72 டிவைட் பை 24 ஹோல் பவர் 15 எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அப்போ 72 25 அடிச்சோன்னா 3. ஸோ அப்போ என்ன ஆயிடும் 3 பவர் 15 அது மாறிடும். ஸோ அடுத்து பார்க்குறேன், அந்த 64 நான் என்ன பண்ணலாம் 2 பவர் 6 எழுதலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுனா 64 கிடைக்கும். அப்போ 2 பவர் 6 ஹோல் பவர் 5. இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 2 பவர் 3 பவர் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6 இன்ட்டு 5 என்னன்னா 30. ஸோ 2 பவர் 30 இன்ட்டு 3 பவர் 15 நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ அந்த பவரில் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், 15 வரணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 30 நான் என்ன பண்ணலாம், 2ஆக பிரிக்கிறேன். 2 இன்ட்டு 15 பிரிக்கலாமா, அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 15 பிரிச்சுக்கலாம் இன்ட்டு 3 பவர் 15. ஸோ நமக்கு 2 பவருமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இங்கே நடுவில் மல்டிப்ளை இருந்தால் 2 பெருக்கிக்கலாம். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பண்ண போகிறோம். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 4 இன்ட்டு 3 12. ஸோ 12 பவர் 15 நமக்கான சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது சரியான விடை, ஓகேவா. ஸோ 116வது கொஸ்டின் ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான், ஒன்றும் இல்லை. இது இப்படி மாறுது, அதாவது மெடிசன் அப்படிங்கிறது இப்படி மாறி இருக்குன்னா டீச்சர் அப்படிங்கிறது என்னவா மாறப்போகுது. இங்கே மெடிசன் இப்படி மாறி இருக்குன்னா என்ன கண்டிஷன் படி மாறி இருக்கு, எம் இருக்கு, எம்முக்கு அப்புறம் எம் அங்கே என்னவா மாறி இருக்குன்னா கியூவா மாறி இருக்கு. அப்போ NOPQ 4வது லெட்டரா வந்திருக்கு.
ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது வந்திருக்கா, இ இருக்கு. இக்கு அடுத்து நாலாவது லெட்டர் என்ன, எஃப்ஜிஹெச்ஐ. ஆமாம், நாலாவது லெட்டர் தான் வந்திருக்கு. டி இருக்கு. டிக்கு நாலாவது லெட்டர் என்ன, இஎஃப்ஜிஹெச். ஆமாம், ஹெச். அப்போ எல்லாமே என்ன பண்ணியிருக்கான், நாலாவது லெட்டர் தூக்கி தூக்கி எழுதியிருக்கான். அதை நீங்கள் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டீச்சருக்கு நம்ம ஒவ்வொன்றிலையும் நாலாவது லெட்டர் நம்ம எழுத போகிறோம். டிக்கு அப்புறம் ஃபோர்த் லெட்டர் என்ன வரும், யூவிடபிள்யூஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ். ஈக்கு அப்புறம் நாலாவது லெட்டர் என்ன வரும், ஆல்ரெடி மேலே இருக்க வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஐ வரப்போகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஐ வரணும். ஸோ அதுக்கப்புறம் ஏக்கு நாலாவது லெட்டர் என்ன வரும், ஏ ஒன்றாவது லெட்டர்னா நாலாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டராக வரப்போகுது, அப்போ இ வரும். ஸோ அப்போ எக்ஸ்ஐஇ அப்படிங்கிற கண்டிஷன் எங்கே வருது, ஆப்ஷன் பியில் மட்டும் தான் வருது. நம்ம அதை வச்சு கிளிக் பண்ணலாம். இன்னும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்த்தாலும் அந்த ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் சி தான். ஒரு ரீசனிங் டைப் கொஸ்டின், கோடிங் டி கோடிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பாருங்க, ஒரு இணைகரத்தின், இது மென்சுரேஷன் டைப் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் ஆகலாம். இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரத்தை காண்க. ஒன்றும் இல்லை, பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு பி இன்டு ஹெச் தான், பிஹெச். இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னா பிஹெச். ஸோ இதில் பி தான் என்னன்னு கொடுத்துறான், பேஸ் என்னன்னு கொடுத்துறான், அடிப்பக்க உயரத்தை போல் 3 மடங்குன்னு கொடுத்துறான். ஸோ அப்போ பேஸ் ஈக்குவல் டு உயரத்தை போல் 3 மடங்குனா 3h அப்படின்னு எடுக்கலாம். ஹைட்டை ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ பிஏ தூக்கி 3h நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பண்ணி நான் ஹெச்சை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ பரப்பளவு தான் அவனே கொடுத்துறான், 192 கொடுத்துறான். அப்போ 192 ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். பி இருக்கிறது 3h போட்டேன். ஸோ 3h இன்ட்டு ஹெச் கண்டிப்பாக 3h ஸ்கொயர் வந்துட போகுது. ஸோ ஹெச் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு 3 இங்கே கொண்டு டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகி 64. ஸோ ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, ஹெச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உயரம் கண்டுபிடிச்சா 8 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கமும் சேர்த்து கேட்டிருக்கான், ரெண்டுமே கேட்டிருக்கான். இப்போ அடிப்பக்கம் நமக்கு தான் சைடில் போட்டிருக்கமே 3 மடங்குன்னு தெரியும். ஸோ அப்போ உயரத்துல இருந்து 3 மடங்கு, 8 இன்ட்டு 3 24 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 24,8 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் டி அப்படிங்கிறது சரியான விடை. சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து மீண்டும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ அல்ஜிப்ரா டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்மாஸ் ரூலை நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். ஸோ பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது படி நம்ம யூஸ் பண்ணி, பாட்மாஸ்னா என்ன, பிராக்கெட், பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப் ஆர் ஆர்டர், ஆர்டர்னால பவர். ஸோ அதை எடுக்கலாம். ஸோ அடுத்து டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன பண்ணோம், இதை சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் என்ன பண்ணும், ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். ஸோ அதில் சால்வ் பண்ணி தான் நீங்கள் வெளியே வரணும். ஸோ இப்படி தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம இந்த பாட்மாஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 2056 நமக்கு என்னது கிடைக்க போகுது. ஸோ ஆன்சர் டி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது பாருங்க, பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இ அண்ட் இ டேஷ் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்னா என்னன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். இதை பாருங்க, சேம் ஈவெண்ட்னு எடுக்க முடியாது. இப்போ பி ஆஃப் இ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு 7 நாள் இருக்கு, வாரத்துக்கு 7 நாள் இருக்கு, அதில் 4 நாள் மழை பெய்யுது. ஸோ மழை பெய்வதற்கான நிகழ்தகவாக நான் பி ஆஃப் இன்னு எடுக்கிறேன். அப்போ 7 நாளில் 4 நாள் மழை பெய்யுதுன்னா மழை பெய்யறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, 4/7. 7ல் 4 நாள். மழை பெய்யாமல் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி 3/7. பெய்யறதுக்கு 4/7, பெய்யாமல் போகிறதுக்கு 3/7. ரெண்டே கூட்டினா 1 வந்துடும், 7/7 1 ஆயிரும். ஸோ அப்போ மழை பெய்யறத பி ஆஃப் இன்னு எடுத்துக்கிறேன், பெய்யாமல் போகிறத பி ஆஃப் இ டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டே கூட்டினா எனக்கு 1 வந்துட போகுது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக இருக்க போகுது. இ அண்ட் இ டேஷ் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஈவெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது தப்பு. அதே மாதிரி ரெண்டுமே இம்பாசிபிள், நடக்கவே முடியாத ஈவெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் தப்பு. ரெண்டுமே சேம் ஈவெண்ட்னு சொல்ல முடியாது. சேம் ஈவெண்ட்னா ஈன்னு எடுத்து போயிடலாம், எதுக்கு இ டேஷ்னு எடுக்கிறோம், அதுவும் தப்பு. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் டி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஃபைனல் கொஸ்டின், ஒரு அல்ஜிப்ரா டைப் தான், நம்பர் சிஸ்டம்ஸ் ஓரியன்டாக இருக்கு. பை ஹவு மச் டஸ் 1/10/11 exceed 1/10/11 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னங்கிறத அவன் அப்படி கேட்டிருக்கான். 1/10/11 விட 1/10/11 எவ்வளவு அதிகம்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ 30 இருக்கு, உங்ககிட்ட 30 ரூபா இருக்கு, அவங்ககிட்ட 50 ரூபா இருக்கு. 30 ரூபாயை விட 50 ரூபா எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணோம், 50லேருந்து 30 கழிச்சு சொல்லிடுவீங்க இல்லையா? உங்ககிட்ட 30 ரூபாங்க, என்கிட்ட 50 ரூபா. 30 ரூபாயை விட 50 ரூபா எவ்வளோ அதிகம்னு கேட்டால் ரெண்டையும் கழிச்சு நீங்கள் 20 ரூபா அதிகம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ ரெண்டையும் கழிச்சா போதும். ஸோ அப்போ இந்த செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கழிக்கணும். ஸோ அப்போ அதை மட்டும் பண்ணிங்கனாலே போதுமானது, ரெண்டையும் கழிச்சா போதுமானது. ஸோ 1/10/11 மைனஸ் 1/10
ஹோல் டிவைடட் பை 11. ஸோ இதில் நம்ம 10/11 நமக்கு 1/10/11 நமக்கு மேலே போகும்போது நாங்கள் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 11/10 ஆயிரும். 11/10 மைனஸ் இதாயிரும் 1/10 இன்டூ இந்த 11 ஆயிரும். 11/1 இருக்குன்னு அர்த்தம். அதுவும் மேலே போகும்போது 1/11 ஆகும். அப்போ 10 11 மல்டிப்ளை ஆகி 110 ஆயிரும். ஸோ அப்போ 11/10 மைனஸ் 1/110 வரும். ஸோ இங்கே 110 இங்கே 10 இருக்கு. அப்போ இந்த 10 110 மாற்றோம்னா 11 பெருக்கலாம். அப்போ கீழே மேலே 11 பெருக்கிறேன். ஸோ மேலே 11 × 11 121 கீழே 11 10 × 11 110 ஸோ கீழே ரெண்டையும் சமப்படுத்திட்டா மேலே ரெண்டையும் கூட்டலாம் கழிக்கலாம், இதனால பண்ணிக்கலாம். அப்போ கீழே ரெண்டுமே 110. அப்போ ஒட்டுக்காக ஹோல் டிவைட் பை 110 வச்சிட்டேன். மேலே 121 மைனஸ் 1. ஸோ ரெண்டே கழிச்சா 120/110. ஸோ கேன்சல் பண்ணால் 12/11 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ 12/11 அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நடந்த டிஎன் டெட்ல February 3rd 2023 நடந்த கொஸ்டின் பேப்பருடைய மேக்ஸ் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 6 to 10 இருந்தால் நமக்கு எப்படி பெரும்பான்மையான கேள்விகள் நமக்கு வரப்போகுது. எல்லா கேள்விகளுமே நமக்கு அங்கிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸை துணிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், 6 to 10 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. நம்ம 6th கிளாஸில் நமக்கான டிஎன் டெட்டுக்கான கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஸ்பெஷல் டெட் இருக்கு. ஸோ அது போக இந்த வருஷம் பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் டெட் எழுதணும் சார் அப்படின்னா இப்போதே உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு உங்கள் நம்ம 6th கிளாஸ் உங்களுக்கு எல்லா டைமும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே.